தேர்தல் பணிமனையில் நடந்த மோதல் தொடர்பாக பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதி பாஜக தலைமை தேர்தல் பணிமனையில் நடந்த மோதல் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். மத்திய சென்னை தொகுதி பாஜக தலைமை தேர்தல் பணிமனையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பாஜகவை சேர்ந்த இரு தரப்பையும் போலீசார் நாளை விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இரு தரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இரு தரப்பை சேர்ந்தவர்களும் நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என போலீஸ் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதி பாஜக தலைமை தேர்தல் பணிமனையானது சென்னை அமைந்தகரையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பாஜக அண்ணா நகர் வடக்கு மண்டல தலைவர் ராஜ்குமார், அதே போல பாஜக மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் மூர்த்தி ஆகியோருடைய தேர்தல் பணியாற்றியது தொடர்பாக ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது. இது தொடர்பாக இவர்களிடையே வாட்ஸ்அப்பிலும் வார்த்தை போர் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்த போது இருவரும் அந்த தேர்தல் பணிமனை வளாகத்திலேயே ஒருவர் கைகளாலும் கற்களாலும் தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. இருவரும் KMC மருத்துவமனையில் சென்று முதலுதவி சிகிச்சை பெற்று நேற்று சென்னை அமைந்தகரையில் உள்ள காவல் நிலையத்தில் இரு தரப்பினரும் மாறி மாறி புகார் அளித்தனர். அதன் பேரில் இரு தரப்பினரின் புகாரின் பேரில், அதாவது மூர்த்தி புகாரின் பேரில் ராஜ்குமார் மீதும், ராஜ்குமார் புகார் மீது மூர்த்தி தரப்பிலும் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த கல்யாண மண்டபத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை, அதாவது தலைமை தேர்தல் பணிமனை செயல்படக்கூடிய கல்யாண மண்டபத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். இவர்கள் இருவர் மட்டும் அடித்துக் கொண்டார்களா, கோஷ்டியாக அடித்துக் கொண்டார்களா என்பது தொடர்பாக தற்போது காவல்துறையினர் ஆய்வு செய்ய உள்ளனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தேர்தல், அதாவது பூத் செலவுக்கு பணம் பங்கு பிரிப்பது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து இரு தரப்பையும் நாளைக்கு விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடந்த பிறகு இந்த மோதலுக்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என அமைந்தகரை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.